ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த லெஜெண்டரி ஹீரோ இஸ் டெட் சீசன் 1 எபிசோட் 9. ஆனால் நான் எங்கே இருக்கேன்? ஓ, இந்த சீனா. எங்கள் அப்பா எப்போவா அவர் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போட்டு எங்களை அடிப்பார். எங்கள் அம்மா ரொம்ப பாவம். இதை பற்றி தேவையில்லாமல் நான் ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா அவர் பலர்னு அறையவும் நம்ம ஹீரோக்கு வலிக்குது அப்படின்னா இது கனவு இல்லையா? கடைசியாக நான் யோனாக்கு சாக்ஸை மாட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி இங்கே வந்தேன்? ஒருவேளை டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன்னா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கேன். ஆனால் யோனா இப்போ ஆபத்தில் இருக்கா? ஜாம்பியா மாறினதுலேருந்து எல்லாரையும் சீக்கிரம் காப்பாற்றணும். ஆனால் ஒருவேளை நான் டைம் ட்ராவல் பண்ணி 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கேன்னா எனக்கு தான் நிறைய டைம் இருக்கே, அது வரை நான் எங்கே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு லேடி காலில் போய் நம்ம ஹீரோ சாக்ஸை மாட்டினா ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கா. சுற்றி இருக்கிற எல்லாரும் பீப்புளும் அதே மாதிரி தான் சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொருத்தங்க வீட்டுக்குள்ளே போய் பொருளை உடைச்சா அவங்க எந்த ரியாக்ஷனும் பண்ணல. வச்சுட்டு இருக்கிற லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போகிறான், யாருமே எந்த ரியாக்ஷனும் பண்ணல. அப்பா அம்மா அவங்க நார்மலாக தானே ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யோனாவை மீட் பண்ணனால அப்படின்னு ஃபாஸ்ட்டாக ஃபாரஸ்ட்குள்ளே போகிறான். அங்கே தனியாக என்ன பண்ணுற அப்படின்னு யோனா வரவும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு ஐ மீன் எங்க அப்பா என்ன அடிச்சிட்டாரு, நான் சோகமா இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கட்டத்தை போட்டு இந்த சைடு நான் இந்த சைடு நீ சரியா, நான் எப்பவும் உன் பக்கமே இருப்பேன் அப்படின்னு யோனா சொல்றா. எப்பவும் நீ என் பக்கம் இருப்பேன்னா எனக்கு ஸ்டாக்கிங்ஸை போடுவியா நம்ம ஹீரோ கேட்கப்பா. அவ்வளோ சரின்னு சொல்றா. நீ வளர்ந்த அப்புறமே போடுவியா நம்ம ஹீரோ கேட்கப்போம் அப்படின்னா என்னன்னு தெரியல, பட் ஒன்னு ஹாப்பியாக்கும்னா போடுறேன் அப்படின்னு வா சொல்றா. நான் பாஸ்ட்லேயே இந்த மாதிரி மாத்திட்டா பிரசன்ட்ல வா வேற லெவல்ல வளர்வா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. என் சின்ன வயசு இந்த மாதிரி நாசமாக்காதப்பா அப்படின்னு சொல்லி யோனாவோட வாய்ஸ் கேட்குது. அட யோனா நீங்க என்ன பண்ற நம்ம ஹீரோ பாக்குறேன். டோக்கா எதுக்கு இப்போ அலறன்னு யோனா கேட்குறா. யாருமே ஒழுங்கா ரியாக்ட் பண்ணல, உன்னை பார்த்து அப்புறம் தான் ஒரு ரிலீஃப் வந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ டைம் டிராவல் பண்ணி ஒன்னு பாஸ்ட்டுக்குலாம் வரல, இது மேஜிக்கால கிரியேட் பண்ணப்பட்ட உன்னோட மெமரியில இருக்கிற ஒரு இடம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸாவா பிடிங்கிக்கிறா. ஏன் அப்படி பண்ற நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த இடத்துல ஒன்னு தவிர என்னால வேற யாரையுமே தொட முடியல. டவுன் பீப்புளோட ட்ரெஸ்ஸை கூட நான் எடுக்க ட்ரை பண்ணேன், ஆனா முடியலன்னு யோனா சொல்றா. அது போக நீ டவுன் பீப்புளுக்கு பண்ண எல்லா தப்பையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு யோனா நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறா. ஆமா அப்படின்னா நான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வரல அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். அது பார்க்க லீலன் மாதிரி இருக்கு. ஐசக்கோட தலை, செரலாவோட பாடி, எனக்கு ஓரளவு தெரிஞ்ச பீப்புளோட மெமரிஸ் மாறி மாறி இருக்கு. எனக்கு நல்லா தெரிஞ்ச பீப்புள் மட்டும்தான் இந்த வேர்ல்டுல ஒழுங்காவே ரியாக்ட் பண்றாங்க. சோ என்னோட மெமரியை பேஸ் பண்ணி தான் இந்த வேர்ல்டே கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். சரி அப்ப நீயும் ஒரு மெமரியா நம்ம ஹீரோ கேட்கவும் இல்ல கண்டிப்பா நான் ரியல் தான், என்னோட சொல்ல உன்னோட சொல்ல ஒரே பாடியில தான் இருக்கு மறந்துட்டியா அப்படின்னு கேட்கறா. நான் தூங்கிட்டு இருக்கோம்னா ரியல் வேர்ல்ட்லயும் டைம் போய்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப டைம் போச்சுன்னா எல்லாரையும் ஜாம்பிஸ்ல இருந்து காப்பாற்ற முடியாது. இந்த இடத்த விட்டு வெளியே போனோம்னா எனக்கு தெரியாத ஒரு பிளேஸ்க்கு நம்ம போனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யோனா இன்னைக்கு தானே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணா, ஆனா உனக்கு எப்படி என் பேரை தெரியும்னு கேட்கவும் அழுதுட்டே ஒரு பையன் போனதை பக்கத்துல இருந்தவங்ககிட்ட விசாரிச்சேன் அப்படின்னு யோனா சொல்றா. அப்ப என்ன பார்த்தவனே உனக்கு லவ்வா நம்ம ஹீரோ கேட்கவும் அப்பெல்லாம் இல்லன்னு யோனா சொல்றா. எனக்காக இந்த டேல வந்து என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேல மெமரிஸ்ல எந்த ஸ்பேஸும் இல்ல, அதுக்கு பதில் ஒரு வாய்ட் தான் இருக்கு. அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்க்க நம்ம ஹீரோ வந்துட்டு போறான். பட் யோனாவையும் சேர்த்து உள்ள இழுத்துருதான். இந்த ஸ்பேஸ்க்கு வரவும் யோனாவோட ட்ரெஸ் போயிருது. ஹே இது ஃபர்ஸ்ட் டைம் நீ என் வீட்டுக்கு வந்த இடம் தானே அப்படின்னு சொல்லி யோனா கேட்குவான். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். கரடி புலியெல்லாம் தோக்கடிச்சான் மில்லி கிட்ட ஓவரா சீன் விட்டுதான் அவன் நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணணும்னு யோசிச்சிருப்பா. திரும்பவும் நம்ம இதையே ரிப்பீட் பண்ணுவோம் நம்ம ஹீரோவோடவும். ஆனா இதுதான் ஒர்க் ஆகலையான்னு யோனா கேட்கறா. பட் இப்படி பண்றதுல டைம் ஃபாஸ்டா மூவ் ஆகுது, இப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தா பிரசன்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதே மாதிரி பண்ணியே இவங்க டைமை ஃபாஸ்டா ஸ்கிப் பண்றாங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆல்வானியாவை விட்டு கிளம்பின நாள் தானே அப்படின்னு யோனா கேட்குவோம். மில்லி கூட என்ன சென்ட் ஆஃப் பண்ண வந்தா, நீ தான் சண்டை போட்டிருந்தான்னு வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் அவள கோவமா இருந்தேன், பட் வராது நினைச்சு வருத்தப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோனா சொல்றா. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. நார்த்தன் வார் நடந்த இடமா அப்படின்னு யோனா கேட்கவும் அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து வாங்க போனாங்க, இப்போ நான் அவங்க போன காப்பாத்திடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடுறான். டோக்கா இது ஒன்னும் ரியல் கிடையாது, இங்க எதை நீ சேஞ்ச் பண்ணாலும் மாற போறது இல்ல அப்படின்னு யோனா சொல்றா. அவங்க அம்மா சாகிற கண்டிஷன்ல இருக்காங்க அம்மா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கவும் என்ன மன்னிச்சிரு மகனே, நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்ல. யோனா உன்கிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னா என்னால உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியல, என்ன மன்னிச்சிருட்டோக்கா, நீயாச்சும் லைஃப்ல சந்தோஷமா நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துருந்தாங்க. அடுத்தது வார் ஜோன்ல போயிட்டு நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். யோனா பார்த்து ஜாக்கிரதை, ஒருவேளை நம்ம இந்த இடத்துல இறந்து போனா என்ன நடக்கும்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அடுத்தது கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஓப்பன் ஆகிற இடத்துலயும் நம்ம ஹீரோ நிக்கிறான். நீ கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஓப்பன் ஆகுறத பாத்தியான்னு யோனா கேட்கவும் ஆமா, இதுக்கப்புறம் தான் மனுஷங்களுக்குள்ள ஃபைட் பண்றதை நிறுத்திட்டு டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோக்கா இது என்ன இடம், உனக்கு ஏன் அடிபட்டிருக்குன்னு கேட்கவும் இங்க பெருசாலாம் ஒன்றும் நடக்கல நம்ம ஹீரோ சொல்றான். நேரம் லைஃப்ல வந்து எல்லாமே முக்கியமான மெமரிஸ் தான். ஆக்சுவலி என்ன மன்னிச்சிருட்டோக்கா, நீ இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சேன்னு தெரியாம வில்லேஜ்க்கு நீ என்ன காப்பாற்ற வரலன்னு நான் உன்னை பத்தி தப்பா பேசிட்டேன்னு சொல்லுவான். பரவாயில்ல விட நம்ம ஹீரோ சொல்றான். நீ என் பாடியில இருந்தாலுமே நீங்க எல்லாரும் பேசினதை நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். என் சிஸ்டர் சொன்னதையும் கேட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ தானே எனக்கு காப்பாத்தினது, ஆனா ஹீரோக்கு அந்த கிரெடிட்டை கொடுத்துட்ட. ஈவன் நான் உன்னை ரொம்பவே கேவலமா நடத்தினப்ப கூட நீ எதையுமே வெளியே காட்டிக்கல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவ அளவும். ஆனா அன்னைக்கு வரலன்னா உண்மையிலே நீங்க இறந்துருப்பீங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஆக்சுவலி இந்த இடமா எனக்கு முக்கியமானது தான், ஏன்னா இங்க தான் நீ கொடுத்த லெட்டரை நான் படிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேல என்னால ஆல்வானியாக்கு போக முடியும்னு தோணல, நான் சாக போறேன் நம்ம ஹீரோ கீழே விழுனா. அப்பதான் யோனாவோட லெட்டரை பாக்குறான். நீ திரும்ப ஆல்வானியாக்கே வந்தா நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. அவ்வளவுதானா, கண்டிப்பா நீ திரும்ப வருவ நம்பிக்கை இருக்கு, நீ நலமா இருக்கணும், உனக்காக நான் காத்திருப்பேன், இந்த மாதிரிலாம் ஏதோ
எதுவுமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பட் இதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சிருப்பான். நான் உன்னை காப்பாத்தினதா சொல்றேன், ஆனா நீ தான் பல இடங்கள்ல என்ன காப்பாத்திருக்க யோனா. ஈவன் நான் லெஜெண்டரி ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் கூட நீ என் கூட இருக்கிற, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒன்று கீழே வந்து விழுது. பார்த்தா ஒரு ஹைராங் டைமண்ட் அங்க வந்து நிக்கி. டோக்கா ஹைராங் டைமண்ட் கூடிய சண்டை போட்டியான்னு கேட்கவும் என் பாஸ்ட்ல இந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹலோ டோக்கா, மற்றவங்களோட மெமரிஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னோட வேலையே. அவங்களோட மறக்க முடியாத கவலைப்படுற பாஸ்ட்ல திரும்ப திரும்ப அவங்கள டார்ச்சரை அனுபவிக்க வச்சு அப்புறமா அவளை நான் சாப்பிட்டுருவேன். ரியல் வேர்ல்டில் என் பக்கத்தில் தான் உன் பாடி இருக்கு, அது ரொம்ப சேஃபாக இருக்கு. நானும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், ஆனால் நீ எதுக்காக தனியாக உன்கிட்டயே பேசிட்டு இருக்குன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு இந்த டீமன் சொல்லுது. இவனை கூட்டிட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ அங்கேருந்து ஓடுறான். நீ எங்கே ஓடுனாலும் உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு அது சொல்லுது. இப்படியே நம்ம டைமை ஸ்கிப் பண்ணி போனா நான் ஸ்ட்ராங்காக மாறுற ஒரு இடம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷியான் அந்த டீமனை வந்து அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா நான் ஏன் பண்ணணும்னு ஷியான் கேட்கறான். அந்த டீமன் மெமரிஸ் ஆல்டர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் யோனா சொல்றா. ஷியானா அந்த டீமன் ஒரே பஞ்சில் தோக்கடிக்குது. இப்போ டைம் திரும்பவும் ஸ்கிப் ஆகுது. காயல் இருக்கிற இடத்துக்கு வராங்க. காயல் இதை தோக்கடிச்சிருவான்னு பார்த்தா காயல் அது ஒரே அட்டாக்ல தோக்கடிக்குது. டைம் ஸ்கிப் ஆகிட்டே வருது. அந்த டீமனை எல்லாரையும் தோக்கடிச்சிட்டே வருது. எஸ், நான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த மொமெண்ட்க்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஓ, இந்த இடத்துக்கு வந்தா நீ என்ன தோக்கடிக்க முடியும்னு பிளான் போட்டதெல்லாம் உண்மையிலேயே சூப்பர் தான். ஆனா இந்த மொத்த ட்ரீம் வேர்ல்டையுமே கிரியேட் பண்ணதே நான் தான். உன்னால என்ன தோக்கடிக்க முடியாது. நீ என்ன தோக்கடிச்சா அங்க இருந்து வெளியே போயிடலாம் தான். அப்படி இல்லையா, வெளியே இருக்கிறவன் ஒரிஜினல் பாடியவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எழுப்புனாங்கன்னா நீ எந்திரிச்சிருவ அப்படின்னு அந்த டீமன் சொல்லுவான். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்க நம்ம ஹீரோ நினைக்கிறான். கண்டிப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க, ஏன்னா ஏன் ஆளுங்க அவங்கள போய் தடுத்துட்டு இருக்காங்க. என்ன தோக்கடிக்கிற திறமை உன்கிட்ட கிடையாது அப்படின்னு அந்த டீமன் சொல்லுவான். பார்க்க தானே போறேன் அவனை எப்படி தோக்கடிக்க போறேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அசால்ட்டா அது டாஷ் பண்ணுது. உன்னோட மெமரிஸ் அவ்வளவுமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ அடுத்து என்ன பண்ண போற அப்படிங்கறத என்ன யோசிச்சாலும் அது முதலே தெரிஞ்சிடும் அது சொல்லவும். நான் எதையும் யோசிக்க போறதில்ல நம்ம ஹீரோ அப்படியே நிற்கவும் அது அசால்ட்டா அவனை அட்டாக் பண்ணுது. ஒன்னு மறுத்து ஒருத்தன் லெஜெண்டரி ஹீரோவாகி இப்படி தோத்து போறத பார்த்தா ஷியான் ரொம்பவே வருத்தப்படுவான் அப்படின்னு இந்த டீமன் சொல்லவும். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, ஆனா என்ன நம்பி சில பேர் இருக்காங்க, நான் அவங்களை கண்டிப்பா காப்பாத்துவேன். சோ கண்டிப்பா ஒன்னு தோக்கடிச்சு இங்க இருந்து நான் வெளியே போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். பட் அந்த டீமன் நம்ம ஹீரோவோட பாடிக்குள்ள அது கையை இறக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போனா யோனா டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திருதா. இவன் எப்படி இதை டேஷ் பண்ணா, அதே எப்படி எனக்கு தெரியல அப்படின்னு அந்த டீமன் யோசிக்குது. நான் நினைச்சது கரெக்ட் தான், நீ இங்க இருக்கிறது அந்த டீமனுக்கு தெரியல. ஒரே பாடிக்குள்ள 2 சோல் இருக்குன்னு அதை எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ யோசிக்கவும். பயத்துல இவன் தனக்கு தானே பேசிட்டு இருக்கான்னு நினைச்சேன், பட் இன்னொரு பர்சன் இவன் கூட இருக்காங்களா அப்படின்னு மானா கிறிஸ்டல் வச்சு அந்த டீமன் பாக்குது. நான் அவன் பாடியை கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டா, நீ வேற எதை பத்தியும் யோசிக்காதன்னு யோனா நம்ம ஹீரோ மேல உட்காந்துக்கிட்டா. நம்ம ஹீரோவோட கையை அசைச்சா அவ வந்துட்டு அந்த டீமனை அட்டாக் பண்றா. இப்படி என் மேல இருந்தா நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இன்னொரு பர்சன் கண்ட்ரோல்ல இருந்தாலும் இவன் எதையாச்சும் லைட்டாவாச்சும் யோசிப்பானு அந்த டீமன் நம்ம ஹீரோ மைண்ட ரீட் பண்ணா. சாக்ஸ் உள்ள கால்கள் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த லெஜெண்டரி ஹீரோவை நான் குறைச்சி இடம் போட்டுட்டேன் அப்படின்னு டீமன் பயப்படுது. இவன் அசால்ட்டா தான் இவங்க தோக்கடிக்கிறாங்க. நம்ம தெரியற டைம் வந்துடுச்சு, சீக்கிரம் என்ன காப்பாத்த அப்படின்னு யோனா சொல்லவும். என்னன்னாலும் சரி, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி ரியல் வேர்ல்ட்ல மீட் பண்றேன் யோனா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்ப மயக்கத்துல இருந்து கண்மொழிக்கிறான். இதுதான் அந்த டெவிலா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா யோனாவோட கான்சியஸ்னஸும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. நீ எப்படிப்பா எனக்கு தெரியறான்னு நம்ம ஹீரோ பாக்குறான். எங்கடா கை வைக்கிறேன்னு கேட்கறா. அந்த டீமனோட ஆளுங்க அவங்களை எதுவும் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்கும். எங்களுக்கு எதுவும் ஆகலான்னு ஆண்ட்ரி சொல்றா. கேரேஜ் ரெடி ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பிரின்சஸ் சொல்றா. எங்களால விசாரிக்க முடியாது, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ லெட்டர் வந்து சரலா கிட்ட இப்ப தான் ரீச் ஆகுது. டோக்காவனை சும்மா விட மாட்டேன்னு டென்ஷனா என்னாச்சுன்னு ஒருத்த வந்து கேட்கவும். ஆஸ்ட்ரல் பாடி வேற இடத்துக்கு போறதை நீங்க பாத்தீங்களா, ஹீரோ அதை விசாரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லவும். கவலையப்படாதீங்க, என்னோட எலைட் மேஜிக் வாரியர்ஸ் நான் அங்க அனுப்பி வச்சிருக்கேன், அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அந்த இன்னொருத்தன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி மொத்தமே உங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்து இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் 14 ஹவர்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க போயிட்டு அந்த டீமனை தோக்கடிக்கலன்னா எல்லாருமே ஒரிஜினல் ஜாம்பிஸாவே மாறிடுவாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye guys. Next episode meet பண்ணலாம்.